நடந்து போய் ஒரு சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கக்குள்ள போகல இப்போ. சரியா, நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஒரு பயங்கரமான எல்லாமே அப்படியே அந்த சைடு நியூயாக இருக்கிறது உள்ளே போயிருவீங்க. இந்த ஏரியாலேயே நிறைய ஆடு உண்டுன்னு சொன்னாங்க. இந்த நிற்கிது பாருங்க. அப்பா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூவு. இதுக்கு மேலே வேற இடம் இருக்குது. போயிட்டே இருந்தோன்னு வைங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு சீக்ரெட் வாட்டர் ஃபால். அது வந்து யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். கூகுள் மேப்பில் கூட இருக்காது. அதனால் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். நம்ம கூட ஒரு யூடியூபர் இருக்கார், கர்நாடகா. சிரிக்கிறாரு, இருந்தாலும் அவர் யூடியூபர் தான், நம்புங்க. இதாங்க டனேகாலில் உள்ள பெரிய ஹார்பரு. இது என்னன்னா சாண்ட்ரா ரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குது. அதுக்காக எல்லாரும் வந்து டாய்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போக போகிறோம். வாங்க வா. நம்ம சீக்ரெட் ஃபால்ஸ் போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாய்ஸாக வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, என்ன ஃபெஸ்டிவலோ தெரில. ரோடு ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் அந்த டாய்ஸ் எல்லாம் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும், வெளியில் தொங்காது. இப்போ நம்ம சீக்ரெட் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். இந்த இடத்துல தான் இருக்கு. நம்ம அங்கே போனோம், நடந்து போய் உள்ள ஃபால்ஸ்குள்ளே போனோம். இங்கே கேட்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம திறக்கிறதுக்கு கீ உள்ள ஆள் வராரு. பார்த்தீங்களா, அவர் கீ வச்சிருக்காரு. அதனால நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஹைட் டைடுன்னு சொன்னாங்க. அதனால வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஆசையில் நடந்து போகிறோம். ஏன்னா போன வாட்டியும் நாங்கள் இங்கே வந்தோம், ஹைட் டைடு இருந்ததுனால நாங்கள் திரும்ப போயிட்டோம். அவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு சரி திரும்ப போகணுமான்னு சொல்லி நம்ம இப்போ இறங்குறோம். பார்த்தீங்களா, அங்கே ஃபெரி சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே அந்த சைடில் இருந்து உங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே ஒரு குட்டி ஐலாண்டு வேறு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா ஒவ்வொருத்தராக போக கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். ஓகே, நம்ம திரும்ப வரும்போது அவங்க கவுண்ட் செக் பண்ணுறதுக்கு திடீர்னு நேரம் மிஸ் ஆனாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே போகாதீங்க, நிறைய டைட் வரும், அப்புறமா திரும்ப வர முடியாது, அங்கேயே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம போகிறோமான்னு தெரில. ஒருத்தர் விட்டுருக்கோம், அவர் என்ன கேட்குறாருன்னு பார்ப்போம். அதுக்கு ஒருத்தர் நம்ம போகலாம். சரியா, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது வாட்டர் ஃபால். இதெல்லாம் தண்ணி ஆயிரும், அதெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதாங்க, வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. இப்போ போக போகிறோம் அடுத்த இடத்துக்கு.
வாங்க அடுத்தது சீ கிளிஃப் போகலாம். நம்ம இப்போ கிளிஃபில் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம கார் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். இதுதான் யூரோப்லேயே பயங்கரமான பெரிய சீ கிளிஃபாக 601 meters ஹை அப்படின்னாங்க. நம்ம டொர்னிகால் வந்தாச்சு. இங்கே வந்து இப்போ கிளிஃபுக்கு போக போகிறோம். பஸ்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஆக்சுவலி நீங்கள் ட்ரெக்கிங் வரலாம். ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட 2 hours 3 hours ஆகும். நம்ம இப்போ பஸ்லேயே வந்தனால ஈஸியாக ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். இருக்குங்க, இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படிக்காக போனால் நியூயார்க் வந்து அப்பா இந்த இடத்துல மட்டும் தான் நான் கடையே பார்க்குறேன். ஒரு இந்தியன் வேறு நிற்கிறாரு. வியூ சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. செம்ம மழையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம நடந்து போவோம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கீழே கடல் தெரியுது. நம்ம இன்னும் நிறைய நடக்கணும். மேலே வரைக்கும் போனோம்னா இன்னும் நிறைய இடங்கள் தெரியும். இப்போ செம மழையாக இருக்குது. நம்ம போக போகிறோம். உங்களுக்கு கேமராவில் வந்து தண்ணி போட்டிருக்கோம், துடைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மழை விட்டனால அப்படி ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லி ஏற போகிறோம். இதுவும் ட்ரெக்கிங் வே தான். ஆனால் சுற்றி கிளிஃபு எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து 650 மீட்டர் ஹைட்டு. மழையாக இருந்தாலும் நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக போகணும். காற்று ரொம்ப அடிச்சிருந்தா நேராக கீழே போய் அப்படியே அந்த சைடு நியூயார்க் இருக்குது, உள்ளே போயிடுவீங்க. இந்த ஏரியாலேயே நிறைய ஆடு உண்டுன்னு சொன்னாங்க. இந்த நிற்கிது பாருங்கள். பார்த்தீங்களா காற்று எப்படி தள்ளுது எங்களை. நல்ல வேலை இந்த பக்கம் தள்ளுது. கடலை நோக்கி தள்ளனா கடலில் தான் விடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி இது யூரோப்லேயே சீ சைடு கிளிஃபில் பெருசு. 650 மீட்டர் ஹை. பயங்கரமாக இருக்குங்க ஏரியா. ட்ரக்கிங் எப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக வருது. ஸோ நீங்கள் அங்கங்கே
ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். கொஞ்சம் நீங்கள் அசைஞ்சாலும் கடலோட கடலாக போயிடுவீங்க. ரொம்ப புஷ் பண்ணுது. அங்கே உள்ள ஒரு கேவ் மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குல்ல? இந்த மலை பார்த்தீங்களா, மேலே இருந்து சறுக்கி சொயிங்கன்னு போனீங்கன்னா கடலுக்குள்ளவே நேராக விழலாம். ஹைட்டுக்கு வந்துட்டோம் ஓரளவு. இனி இவ்வளோ தான். இனி அந்த ஒரு மலை ஏறினா முடிஞ்சு போச்சு. அப்பா ஓரளவு மேலே வந்துட்டோங்க. இப்போ மறுபடியும் அது கீழே இறங்குது. திரும்ப அடுத்த மேலே போகணும். மழை நின்றுச்சு இப்போது, அதனால் எங்களுக்கு பரவாயில்ல. இல்லாட்டி இந்த மலையில் காற்றுல வர முடியாது. வெயில் அடித்தா இல்லாத பரவாயில்ல, மலையில் காற்று நம்மளை தள்ளுது. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது. சூப்பருங்க அந்த இடம். இதோட நிறுத்தலான்னு கூட வந்தவர் சொன்னார். நான் தான் சொன்னேன் அங்கே ஒரு ஏரியாவை பார்த்தாலே வியூ நல்லா இருக்கும்னு. அதனால் அவர் கொஞ்சம் நடக்க விட்டுருங்க, முன்னாடி போகிறார், போய் பார்த்து சொல்லட்டும். அப்பா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூவு. அவ்வளோதாங்க, மேலே ஒரு பீக்குக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே வேற இடம் இருக்குது. போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இங்கேயே தங்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. யாராவது வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள். இது ரொம்ப வெளியில் தெரியல ஆக்சுவலி. இது ஒரு ப்ரைவேட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆனால் நல்லாயிருக்கு.
What is this month? May. அட்லாண்டிக் ஓஷனில் இதை ஃப்ளைட் வந்தும்போது இதான் அயர்லாண்டுன்னு தெரியறதுக்காக அதுலேயே EARன்னு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்க. இதான் வந்து ஒரு ஃபோர்ட்டான். இங்கேருந்து வந்து அவங்க ஃபயர் இது பண்ணி சிக்னல் காப்பாங்க, ஏதாவது போட்டு இதுக்கெல்லாம் டைரக்ஷன். வாங்க அடுத்தது இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம் பாருங்க. நம்ம ஸ்கூபி டூவில் வர வண்டி நிற்கி பாருங்க. வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.